வெல்கம் பேக் டு டாக் ஈஸி. நான் ஸ்ரீநாத் பேசுகிறேன். இன்னைக்கு லெசனில் பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு 20 சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்கலாம். பட் நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் பேசி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாய்ஸ் சேட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் கூட தினமும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நீங்கள் இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் கீழே நடக்கும். இதை பற்றி இன்னும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி என்னோட லெசன்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை அதர் சேனல் டாக் ஈஸி இங்கிலீஷ். இதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ். ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ முன்னாடி விட நான் பரவாயில்லையா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க, யாராவது ஹவு டு யூ ஃபீல் நவ்னு கேட்டாங்கன்னா யூ கேன் டெல் தெம் ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நேற்று நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ நீட் சம் ஹெல்ப். ஐ நீட் சம் ஹெல்ப். நீங்கள் யார்கிட்டையாவது எனக்கு உதவி வேணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆஸ்க் தெம் ஐ நீட் சம் ஹெல்ப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எம் மேக்கிங் காஃபி ஃபார் யூ. ஐ எம் மேக்கிங் காஃபி ஃபார் யூ. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக நான் காஃபி போட்டுட்டு இருக்கேன்றது அர்த்தம். ஐ எம் மேக்கிங் காஃபி ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷீ இஸ் நர்வஸ். ஷீ இஸ் நர்வஸ். இந்த இடத்துல நர்வஸ்னால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷீ இஸ் நர்வஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் there is nothing to worry. there is nothing to worry. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் யாருக்காவது ஆறுதல் சொல்லும் போது இந்த சென்டென்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். there is nothing to worry. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் have a great time. have a great time. லெட்ஸ் சே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி பீச்சுக்கு போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் போக முடியல. ஸோ என்ன சொல்லி நம்ம அனுப்புவோம்? போங்கடா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் யூ கேன் டெல் தெம் ஹாவ் அ கிரேட் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷீ மிஸ்ட் அ பஸ். ஷீ மிஸ்ட் ஹர் பஸ். அவளோட பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. அதாவது அவங்களால அந்த பஸ் பிடிச்சி கரெக்டாக போக முடியல, மிஸ் ஆகிடுச்சு பஸ்ஸுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I'll talk to you tomorrow. I'll talk to you tomorrow. நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். லெட்ஸ் சே இன்னைக்கு உங்களால் அவங்கக்கிட்ட பேச முடியல, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அதனால நாளைக்கு உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறப்ப யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ் I'll talk to you tomorrow. இந்த சென்டென்ஸ் பாருங்க, I just had my dinner. I just had my dinner. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்போ தான் டின்னர் சாப்பிட்டேன்றது அர்த்தம். ஸோ ஐ ஹேட் மை டின்னர் அப்படின்னா நான் டின்னர் சாப்பிட்டேன்னு அர்த்தம். ஐ ஜஸ்ட் ஹேட் மை டின்னர்னா இப்போ தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் டின்னர் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மஸ்கிட்டோஸ் பிட் மீ. மஸ்கிட்டோஸ் பிட் மீ. இந்த இடத்துல பிட் அப்படின்னா கடிக்கிறது, மஸ்கிட்டோஸ்னு உங்களுக்கு தெரியும், கொசுக்கள். ஸோ நிறைய கொசு என்னை கடிச்சிச்சின்னு நீங்கள் சொல்லணும்னா யூ கேன் யூஸ் திஸ் மஸ்கிட்டோஸ் பிட் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் that is my car. that is my car. ஸோ அங்கே உங்களோட கார் இருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிங்க. ஸோ அது என்னுடைய கார் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா யூ கேன் சே that is my car. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I live with my parents. I live with my parents. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்னோட பேரண்ட்ஸ் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்றது தான் அர்த்தம். I live with my parents. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I work for a private company. I work for a private company. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காக வேலை பண்ணிட்டுருக்கேன்றது அர்த்தம். யாராவது உங்ககிட்ட நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ். ப்ரைவேட் கம்பெனின்றது இட் கேன் பி எனி திங், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி, இல்லை ஒரு குட்டி கம்பெனியாக இருக்கலாம். ஸோ யூ கேன் டெல் தெம் ஐ ஒர்க் ஃபார் அ ப்ரைவேட் கம்பெனி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I don't eat sweets. I don't eat sweets. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன்றது அர்த்தம். லெட்ஸ் சே யாராவது உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறப்ப யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ் I don't eat sweets. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் he usually sleeps late.
he usually sleeps late. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் பொதுவாக லேட்டாக தூங்குவான் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஐ திங்க் லைக் இந்த பேண்டமிக் அப்புறம் எல்லாருமே லேட்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ், he usually sleeps late. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து she failed the exam. she failed the exam. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லி அர்த்தம். Don't say she failed in the exam. Just say she failed the exam. And last sentence வந்து they bought it online. They bought it online. So இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் இதை ஆன்லைனில் வாங்கினாங்க அப்படின்றது அர்த்தம். அந்த இட்ன்றது ஏதோ ஒரு பொருளாக வந்து இருக்கலாம். They bought it online. கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லெசன் பார்க்குறீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து என்னோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிகினர்ஸ்க்கான இருக்கிற கோர்சஸை நீங்கள் வாங்கி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். என்னோட அப்ளிகேஷனோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என் கூட கனெக்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூ கேன் ஸ்டே கனெக்டட் வித் மீ. I'll catch you soon with an interesting topic, guys. Until then, bye from Srinath.